இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 2:11. அதற்கு போவாஸ் பிரதி உத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே போவாஸ் ரூத்தை புருஷன் இல்லாதவன்னு குறையோடு பார்க்காம அவள் மாமியாருக்காக செஞ்ச செயல்களை தான் நினச்சி பார்க்குறான். அப்பையும் சரி இப்பையும் சரி கணவன் இழந்த பெண்களை ஒரு குறையோடு தான் சில பேர் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையோ இல்லை திறமையோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் போவாஸ் ரூத்துக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பார்த்தான். பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. எல்லாருக்குமே பிறப்பும் இறப்பும் ஒன்று தான். தேவன் நம்மளை கொண்டு பண்ணின திட்டம் முடிஞ்சிருச்சுன்னா தேவன்கிட்ட எல்லாரும் போய் தான் ஆகணும். அது கணவன் இழந்த பெண்களா இலக்காரமாக பார்க்குறது தப்பு. கணவன் இழந்த பெண்களை இலக்காரமாக பார்க்குற மாதிரி மனைவியை இழந்த கணவன்மார்களை ஏன் குறையாக பார்க்குறது இல்லை? அதனால் யாராக இருந்தாலும் ஒரு மனிதர்கிட்ட நல்ல குணம் இருக்குதான்னு மட்டுமே பார்ப்போம். ஆமேன்.